ஹாய், ஹலோ நண்பர்களே! வெல்கம் டூ சுப்ரமணி சேனல். எல்லாருக்கும் இரவு வணக்கம். எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு நான் என்ன சமைக்கலான்னு இருக்கிறேன்னா, நார்மல் தான். கீரை பொரியலு, அப்புறம் ரசம் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்காக நான் காலையிலேயே கீரைய வாங்கின்னு வந்துட்டேன். ஏன்னா, காலையில டைம்ல வாங்குனா தான் கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுலயும் நான் சிறுகீரை தான் வாங்கியிருக்கேன் 3 கட்டு. அப்புறம் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நான் எப்போ கீரை குழம்பு செஞ்சாலும் சரிங்க, நானு முட்டை போட்டு தான் செய்வேன். அப்படியே செய்ய மாட்டேன். அப்புறம் இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா கல்லுல நசுக்கி வச்சுக்கினேன். காஞ்ச மிளகா. அது என்னன்னாக்கா, கொத்தமல்லிய உரல்ல இடிச்சு வச்சிருக்கேன் நானு. அப்புறம் மிளகு, ஜீரகம்லாம் நான் அப்படியே இடிச்சு வச்சுக்குவேன் நானு. பவுடர நான் போட மாட்டேன். அது என்னன்னு தெரியல. பவுட்ரு போட்டா எனக்கு அந்த டேஸ்ட்டு வர்றதில்ல எனக்கு. எனக்கு எப்பயுமே முழு மிளகு, முழு ஜீரகம் வாங்கிட்டு நானா இடிச்சா தான் எனக்கு சமாதானமா இருக்கும் எனக்கு. அப்படி செஞ்சா தான் ரசம். இல்லன்னா நான் ரசமே செய்ய மாட்டேன் நானு. அது இருந்தா மட்டும் தான் ரசம் செய்வேன் நானு. அப்புறமா சரின்ட்டு அதெல்லாம் இடிச்சு வச்சுக்கினேன் நானு. அப்புறம் கீரைய ஒரு 2, 3 வாட்டி 3 வாட்டி கழுவுனேங்க. ஏன்னாக்கா கீரையில நெறைய மண்ணு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாமலே இருக்கும் மண்ணுங்க. அதனால கீரைய எவ்வளோ நல்லா கழுவுறோமோ அவ்வளோ நல்லது. நான் காலையிலேயே உடம்பு சரியில்லாதவாசி ஒரு 4 நாள் ஆச்சு நான் சாப்பாடு செஞ்சு. கிச்சன் பக்கம் வந்தே 4 நாள் ஆச்சு நானு. அதனால இன்னைக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி மருந்து மாரியே இருக்குது எனக்கு. அதனால பருப்பு குழம்பு தான் நார்மலா செய்வேன் நானு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரசம் செய்யணும் போல இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லனாக்கா, அப்புறமா என்னால சாப்பிட முடியாம இருந்தா, எங்க அம்மாவும், எங்க ஆயாவும் இந்த மாரி ரசம் வச்சு குடுப்பாங்க. அது என்னன்னாக்கா, சாப்பிடவே முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆ சாப்பிட முடியாம இருந்தாலும், அந்த ரசத்துல மட்டும் கரைச்சு குடிக்க தோணும். அதனால எங்க அம்மாகிட்ட போயி, "நான் எப்படிம்மா நீ எனக்கு உடம்பு சரியில்லன்னா செஞ்சு குடுப்பியேம்மா, அது எப்படிம்மா செய்வேன்னு?" சொல்லி கேட்டேன். எங்க அம்மா இப்படி இப்படி நானே செஞ்சு குடுக்குறேன் வான்னு சொன்னாங்க. அம்மாவுக்கே ரொம்ப வயசாயிடுச்சு. அதெல்லாம் இல்லாத பரவாயில்ல, உடம்பு இப்போ கொஞ்சம் நார்மல் நல்லா தான் இருக்கு எனக்கு. அதனால அம்மாவ சமைக்க விடுறது வேண்டான்னு சொல்லிட்டு, "நீ ரெசிபி மட்டும் சொல்லுமா, நான் செஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "இப்படியெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் இடிச்சு வச்சுக்கோ. இடிச்சு வச்சுக்கின்னு மெழுகும் ஜீரகமும் கடையிலேருந்து பவுட்ரு வாங்காத, முழு மிளகு, முழு ஜீரகம் வாங்கிட்டு இடிச்சு போட்டு செய்யி. அப்பதான் நல்லாயிருக்கும். அதுதான் காரசாரமா இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாவும் சரி, எங்க அம்மா எங்க ஆயாகிட்ட கத்துக்கினாங்க. எப்படி ரசம் செய்யறதுன்னு சொல்லிட்டு. நான் எங்க அம்மாகிட்ட ரெசிபி கேட்டேன் நானு. எங்க ஆயா என்ன பண்ணுவாங்களான்னா, கொத்தமல்லி குச்சி, கருவேப்பிலை குச்சி, முருங்கை குச்சி இதெல்லாம் போட்டு உரல்ல நல்லா இடிச்சுக்குவாங்களாம். இடிச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்குவாங்க. உரல்ல இடிச்சு வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மாரியே சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினேன். முட்டை ஃபர்ஸ்ட்டே நான் பாயில் பண்ணிட்டேன். ஒரு அரை வேக்காடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் அலசி நான் அதில அந்த தண்ணிய ஊத்தி, இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு, பக்கத்துல கேஸ் பத்த வச்சு, அதில நானு வச்சுக்கினேன் நானு. இப்போ என்ன பண்ணலான்னா, ரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். ரசம் நான் நார்மலா டெக்ஸால தான் பண்ணுவேன். அதாவது குண்டான்ல தான் பண்ணுவேன் நானு. ஆனா குண்டான்ல பண்ணா, இது வீடியோல அவ்வளோ கிளீனா தெரியாதுன்றவாசி நானு ஒரு பாண்ட்லி வச்சுன்னு இருக்கேன். கடாயி. கொஞ்சமா எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்திக்கினா போதுங்க. 50 கிராம் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதான். நார்மலா நானு வேற எதுவும் போட மாட்டேன் நானு. அது மட்டும் தான் போடுவேன். அப்புறம் முதல்லயே காஞ்ச மிளகா போட்டுக்கணும். அப்பதான் அந்த காஞ்ச மிளகா அந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா, அந்த காரம் வெளிய தெரியும் அது. அதனால ஃபர்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவ போட்டு நல்லா வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா போட்டா நெடி இருக்கத்தான் செய்யும். ஒண்ணும் செய்ய முடியாது. கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா பல கஷ்டங்களெல்லாம் தாங்கி தானே ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பூண்டெல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு,